சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பீகாரில் என்டிஏ கூட்டணி அமோக வெற்றியடைந்துள்ளது. தமிழகத்தில் தற்பொழுது திமுகவுடன் கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரசிற்கு நன்றாக புரிந்திருக்கும். இனியும் திமுகவை நம்பினால் நடுத்தெருவில்தான் நிற்க வேண்டும் என்று கூறி தற்பொழுது திமுகவின் கூட்டணியிலிருந்து விலகுவதற்கு காங்கிரஸ் முன்வந்துள்ளது. ஏனென்றால் பீகாரில் தற்பொழுது பட்டு திருந்தவில்லை என்றால் மீண்டும் தமிழகத்தில் இதே நிலைமைதான் ஏற்படும். கிட்டத்தட்ட காங்கிரஸ் வெறும் 5 தொகுதிகளில் சுமார் 61 தொகுதிகளில் போட்டியிட்டது. அதில் 5 தொகுதிகளில் மட்டும்தான் முன்னிலையில் இருக்கிறது. மேலும் இந்தியா கூட்டணியின் நிலைமை மிகப்பெரிய ஒரு பரிதாப நிலைமையாகவே மாறிவிட்டது. தமிழகத்திலும் இதே நிலைமைதான் உருவாகும். விஜய் அவர்களுக்கு ராகுல் காந்தி அவர்கள் தனிப்பட்ட முறையில் தொலைபேசியில் அழைத்து பேசியுள்ளார். திமுகவின் கூட்டணியிலிருந்து நாங்கள் வெளியேறுகிறோம். நிச்சயமாக உங்களது ஆதரவு எங்களுக்கு தேவை. இந்த ஆதரவை வைத்துக்கொண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி தமிழக வெற்றி கழகம் ஆட்சியே அமைக்கும். பீகாரில் எப்படி மோடி அவர்கள் திட்டம் போட்டாரோ அதேபோல் தமிழகத்தில் விஜய் அவர்களது ஒட்டுமொத்த திட்டத்தினால் திமுகவின் 13 கூட்டணிகளும் விலகும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. விஜய் அவர்களது ஒட்டுமொத்த பிளானே திமுகவின் கூடாரத்தை காலி செய்ய வேண்டும் என்பதுதான். இதனால்தான் முதல் மாநாட்டில் இருந்து தற்பொழுது வரை விஜய் அவர்கள் கூறுவது திமுகவின் கூட்டணியில் இருந்து வெளியேறும் எங்கள் கட்சியின் கூட்டணியே தலைமையை ஏற்று வந்தால் ஆட்சியை கைப்பற்றால் உங்களுக்கான அங்கீகாரம் நாங்கள் கொடுப்போம், அமைச்சரவையில் இடம் கொடுப்போம், உங்களுக்கான ஒட்டுமொத்த ஆதரவுகளையும் எங்களுக்கு தாருங்கள் என்று விஜய் அவர்கள் முதல் மாநாட்டிலேயே தெரிவித்திருந்தார். பீகார் தேர்தல் எதிரொலி திமுகவிற்கு அச்சத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்திவிட்டது. இனி திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய ஒரு தோல்வியே தழுவும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி ஒருபோதும் மக்கள் மத்தியில் நிச்சயமாக எடுபடாது. மக்களின் ஆதரவு இல்லை என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும். விஜய் அவர்களை பொறுத்தளவிற்கு ஒட்டுமொத்த ஆதரவுகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தமிழகத்தில் பிற கட்சிகள் தங்களது ஆதரவுகளை கொடுக்குமேயானால் திமுக கூட்டணி கட்சியை நடத்தியதை விட மிகப்பெரிய அளவில் நடத்தும்.